சுரேஷ் தான். எங்க அப்பாவை போய் பார்த்துட்டு வரட்டுமா? எங்க? எங்க அப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கார்ல, நான் போயிட்டு வரட்டுமா? இன்னைக்கே போகணுமா? ஆமா, நேத்தே கேட்டேன், நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. இன்னைக்காவது போயிட்டு வரனே. இல்ல, என் கூட வேலை பார்த்த கல்யாணத்துக்கு வர முடியாதவங்க இன்னைக்கு வீட்டுக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அவங்க வரும்போது நீ வீட்டில் இருக்க வேண்டாமா? புது பொண்ணை பார்க்க அக்கம் பக்கத்துல இருந்து ஆளுங்க வருவாங்க. பொண்ணு அவங்க அப்பாவோட ஆஸ்பத்திரியில இருக்கான்னு சொல்ல முடியுமா? எங்க அப்பா ரொம்ப உடம்புக்கு முடியாம இருந்தாரு. கல்யாணம் முடிஞ்சதும் நேரா அவரை ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போனாங்க. எனக்கும் எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. புரியுதுமா? அதுக்குன்னு இன்னைக்கே எப்படி போக முடியும்? உங்க அப்பாவை பார்க்க வேண்டாம் சொல்லல. ஒரு 2 நாள் கழிச்சு போய் பாரு. எங்க அம்மாக்கு பெருசா ஹாஸ்பிட்டல் விஷயம்லாம் தெரியாதுங்க. அதை பாத்துக்கிறதுக்கு தான் தங்கராஜ் மாப்பிள்ளையோட ஆட்கள் எல்லாம் அங்க இருக்காங்கல்ல. நீ வேணும்னா போன் பண்ணி பேச. எங்க அம்மா போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்க. நீ போகட்டுமான்னு கேக்குறியா இல்ல போக போறேன்னு சொல்றியா? நான் போகணும். அதுக்கு நீங்க ஒத்துக்கணும். என்னடா? நான் என்னதான் இங்க இருந்தாலும் என் மனசு பூரா அங்கதான் இருக்கு. நான் போகணுங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேனே. என்ன இருந்தாலும் அப்பா இல்ல மாமா, போயிட்டு வந்துடட்டுமே. போய் பார்த்துட்டு வந்துட்டோம்ப்பா. ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்தா அவங்களுக்கும் நிம்மதியா இருக்கும்ல.